பஞ்சபூத சகல பிரேத புனிதாத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்ம ஞானரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. இப்போ எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மர்மமான இந்திரஜல் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். நிறைய பேர் அப்பாவை இழந்திருப்பாங்க, அம்மாவை இழந்திருப்பாங்க, அண்ணனை இழந்திருப்பாங்க, கணவரை இழந்திருப்பாங்க, மனைவி இழந்திருப்பாங்க, பிள்ளையை இழந்திருப்பாங்க. இப்படி அவங்களுடைய ஆன்மாக்களோட எப்படி பேசுகிறது, அவங்கள எப்படி தனக்குள்ளே வசியப்படுத்துறது? ஏன் சாமியார்கள்னால தான் பேச முடியுமா? நம்மளாலலாம் பேச முடியாதா? நம்ம பார்க்க முடியாதா? நம்மக்கிட்ட எந்த ஆன்மாவும் உதவி செய்யாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. அதே மாதிரி எச்சினிங்கிறது நம்ம ஊரில் தேவகணங்களுக்கு சேவை செய்யக்கூடியது எச்சினிகள், பூதகணங்களுக்கு உதவி செய்யக்கூடியது எச்சினிகள். அதே மாதிரி வெளிநாடுகள்லாம் அதை எச்சினி சொல்லாமல் அதை ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல்ங்கிறது எச்சினிங்கிறதான் ஏஞ்சல்ங்கிறது தான் எச்சினிங்கிறது. நம்ம கூப்பிட்ற விதங்கள் தான் வேறுபடுது வலிசு, ஆனால் ரெண்டு பேருமே ஒன்று தான். அப்படிப்பட்ட ஏஞ்சலை எப்படி வசியப்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கேளுங்க. எல்லாரும் உழைத்தால்தான் வெற்றி கிடைக்கும். ஞானம் ஏற்கத்துக்குள் போனால் தான் ஞானத்தை பெற முடியும். தவநிலைக்குள் போனால் தான் தவத்தை அடைய முடியும். தவத்தை அடைந்தால்தான் சித்தி பெற முடியும். சித்தியை அடைந்தால் தான் புத்தி பெற முடியும். புத்தி அடைந்தால் தான் ஞான மார்க்கத்தில் நிதிகளையும் மதிகளையும் கொண்டு ஜெகத்தையே வெல்லக்கூடிய தெய்வீக ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு சில சூட்சும ரகசியம், மர்மமான இந்திரஜல் அப்படிங்கக்கூடிய ஒரு ரகசியத்தை சொல்லும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கிறணும். அப்படி எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்டால், உங்கள் வீடுகளையோ உங்கள் தோட்டங்கள்லையோ அக்கம் பக்கங்கள்லையோ ஒரு கருவைகள் இருக்கும். அதாவது கருவளை மரம் சொல்லக்கூடிய கருவளை மரங்கள் இருக்கும். அந்த கருவளை மரத்துக்கு அடியில் சனிக்கிழமை நைட்டு இரவு 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே அந்த கருவ மரத்தை அடியில் ஒரு 21 கல் வச்சு யாக குண்டு வளர்த்துக்குங்க. யாகத்துக்கு தேவையானது எல்லாம் வாங்கிக்கிறங்க. அதே மாதிரி நெய் கூட தேன் கலந்து வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு அதே மாதிரி எச்சினியை இது ஆன்மாக்களுக்கு செய்யக்கூடிய பூஜை. நீங்கள் அந்த பூஜைக்கு நீங்கள் தயாரான நிலையில் ஆகிறதுக்கு முதல்ல உடலில் நீங்கள் பிறந்த கோலத்தோடு இருக்கணும். ஒரு உத்திராட்சை மாலை, கையில் வளையல், இல்லையா ஆண்களாக இருந்தால் ஏதாவது காப்பு, எதுவுமே தன்னுடைய உடம்புல, ஏன் அரணாக்குடி கூட இருக்கக்கூடாது, ஒரு சின்ன கயிறு கூட இருக்கக்கூடாது. தன்னுடைய உடம்புல எதுவுமே இல்லாமல் அந்த இரவில் போயிட்டு அங்கே போய் உட்காரணும். கருவளை மரத்தில் உட்காரணும். உட்கார்ந்து யாக குண்டங்கிறதுக்கு எல்லாம் தயாரான முறையில் வச்சுக்கிட்டு நீங்கள் முக்கியமாக அவங்களுக்கு பிரசாதமாக வெல்லம் வேணும். கண்டிப்பாக வெல்லம் வேணும். கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, அதே மாதிரி உளுந்த மாவில் உருவ பொம்மை செய்யணும். எச்சினிகள்னு சொல்லிட்டு அதை உருவ பொம்மை செய்யணும். அப்படி உருவ பொம்மை செஞ்சுட்டு நீங்கள் யாகங்களை தொடங்கணும். யாகங்கள் எப்படி தொடங்குறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆன்மாக்களை சந்திச்சிருப்பாங்க. நான் எப்படி தொடங்கினேன் அப்படின்னா, அதாவது இது மற்றவங்களுக்காக பிறருக்காக சொல்லக்கூடிய ரகசியம் கிடையாது. தன்னைத்தானே இறைவனுக்கு உண்மையாக நம்ம அந்த இறைவன் எச்சினிக்கு தன்னுடைய உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாழ்நாளில் கடந்து வந்த பாதையில் எத்தனை ஆன்மாக்களை சந்திச்சிருப்பீங்க, எத்தனை தெய்வத்தை சந்திச்சிருப்பீங்க, அதாவது நேர்கண்டிருப்பீங்க. அவங்கள கொஞ்சம் அந்த இடத்துல உண்மையாக சொல்லணும். நான் சொன்னேன், அதாவது நீ நடந்து வந்த அதை நான் சவுண்டை கேட்டிருக்கேன், உன்னுடைய அசிரீதியை நான் கேட்டிருக்கேன், உன்னை நான் பார்த்துருக்கேன், என்னை நீ கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு சுடுகாட்டுக்கு போயிருக்க, என்னுடைய வாழ்நாளையில் இப்படி பல என் மனசுக்கு உள்ளே நீ போன பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் சத்தியமானது, உண்மை. அதனால் நீ என் முன்னாடி தோன்றி எனக்கு நண்பராக நீ ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல சத்திய அக்னியில் வளர்க்கும்போது நீங்கள் சத்தியத்தை சொல்லணும். அதே மாதிரி பூர்ணாவதி ரெடி பண்ணும்போது பூர்ணாவதியில் கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, வெல்லம் இதெல்லாம் வச்சு பூர்ணாவதி கட்டி சிகப்பு துணியில் கட்டி வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். நல்லா சொல்கிறத நல்லா கேளுங்க. ஓம் சாலிலா மோசாயே கம்சபூதம் பாய் ஜலாலந்தா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லிட்டு இருக்கணும். அதே இது மெதுவாக சொல்கிறேன் கேளுங்க. ஓம் சாலிலா மோசாயே கம்சபூதம் பாய்
ஜலாலந்தா இந்த மந்திரத்தை, இது வந்து ஆத்மாக்களுக்கு வர வைக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை விடாமல் நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. அப்படி சொல்லிட்டு விடிய விடிய நீங்கள் சொல்லும்போது உங்கள் முன்னாடி வந்து பாம்பாகவோ நட்டுவாக்களியாகவோ எரும மாடாகவோ ஏதாவது ஒன்று வரும்போது அதை நீங்கள் அதை பார்த்து பயப்படாமல் நின்று நிதானமாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு, அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் அதுக்கிட்ட பேசணும், மனதளவில் பேசணும். அதுவும் பதில் அளிக்கும். இப்படியே அந்த இல்லை நீங்கள் அப்படியே விட்டுட்டு பாதியோடு ஓடி வந்துட்டாலோ, அதை பயந்துட்டு வந்துட்டாலோ உங்களுக்கு உடல்நல சரியில்லாமல் உயிருக்கே ஆபத்து நேரிடும். அதுக்காக இது பண்ணணும். அப்படி இதை பண்ணிவிட்டு அது பேசிட்டு அது போகும்போது நம்ம கையை வந்து இந்த ரத்தம் எடுப்போம்ல அதில் குத்தி, கொஞ்சம் நல்லாவே குத்தி, அதில் வந்து 7 சொட்டு ரத்தத்தை வந்து பூமியில் விடணும். அப்படி விட்டுட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டுரும். ஆனால் இதை வந்து ஒரு நண்பர்களை பயணப்படுத்துகிற மாதிரி, நண்பர்களை பிடிக்கிற மாதிரி நீங்கள் வாரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையே இந்த ஆன்மாக்களை வசியப்படுத்தக்கூடிய நாளாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பொண்ணும் பொருளும் நிதி எல்லாமே கிடைக்கும். பேராசையே இருக்கக்கூடாது. அது கூட நண்பர்களாக இருக்கணுங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வந்து பழகணும். அதே சமயத்தில் உங்கள் முன்னோர்கள் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பேரை அந்த இடத்துல உச்சரம் பண்ணும்போது அவங்க ஆன்மாவை நீங்கள் காண முடியும், தச்சுருவமாக காண முடியும், பார்க்க முடியும் நேரிட்டு. ஆனால் இந்த ரகசியத்தை வெளியே வந்து சொல்லக்கூடாது. அப்படி யார்கிட்டையா சொல்கிறீங்கன்னா இவங்களுடைய அந்த எச்சினியுடைய வசியத்தை மற்றவங்களுக்கு தாரவாத்து கொடுக்குற மாதிரி, அதாவது அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி. அப்படி நீங்கள் இதை நான் சொல்லலாமா, நான் அதுக்கிட்ட உத்தரவு கேட்டு அது சொல்லிச்சேன்னா நீங்கள் உத்தரவு கொடுக்கலாம், மற்றவங்கள்ட்ட சொல்லலாம். அதே மாதிரி குருமார்கள்ட்ட, நம்பக்கூடிய குருமார்கள்ட்ட சொல்லணும். ஏளனம் பேசுகிறவங்க, கேலி பேசுகிறவங்க இதில் வராதிங்க. இதில் வந்து தயவு செய்து உங்களுடைய செயல்பாடுகளை இதில் கொண்டு வராதிங்க. அது உங்களுக்கு தான் உயிருக்கே ஆபத்து. அது மாத்திரம் இல்லை, சங்கதிகளை வந்து உங்களை சார்ந்தவங்களுக்கு, மனைவியாக இருக்கட்டும், உறவு முறைகள், குழந்தைகள், அவங்களெல்லாம் படுக்க போட்டுரும். அதுக்கப்புறம் அவங்கள எழுப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். முதல்ல நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில் இதில் வந்து எந்த ஒரு ஐயரோ ஃப்ரெண்டோ யாரையுமே கூட்டிகிட்டு போகக்கூடாது. தனி நபராக தான் இதில் போய் உட்காரணும். ஆண் பெண் 2 பேருமே செய்யலாம். முக்கியமாக பெண்ணாக இருக்கக்கூடியவங்க மாதவிடை இருக்கிற காலங்களில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கணவர் வந்து கணவரோட தாம்பத்தியம் இருக்கிறவங்களும் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவங்க வந்து விரதங்களை மேற்கொண்டு தனி அறையை தனக்குன்னு ஒன்று உருவாக்கி அதில் வந்து இவங்க அதை பயன்படுத்தினா சித்தி ஆகும். என்னை பொறுத்தவரை நான் நிறைய டைம் ஆன்மாவை பார்க்குறேன், பேசுகிறேன். உங்களுக்காக இல்லை, நான் என்னுடைய அனுபவபூர்வமாக நான் பார்த்து பேசி உரையாடினதுனால தான் நான் மற்றவங்களுக்கு வந்து இதை வந்து சொல்ல முடியுது. அப்படி ஒரு இது இருக்க கண்டு தான் நான் வந்து ஆன்மாக்கிட்ட உத்தரவு வாங்கி கொண்டு தான் நான் இதை வந்து உங்களுக்கு வெளியிடுறேன். ஏன்னா நானே வந்து எவ்வளோ காலம் வரையும் உயிரோடு இருக்க போகிறேன், இருக்கிற காலம் வரையும் ஒரு சில ரகசியங்கள் மக்களுக்காகவே போய் சேரட்டுங்கிறதுக்காகவே இந்த பதிவு. ஹர ஹர மகாதேவ். வாழ்க வளமுடன்.